மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அன்பு உள்ளங்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே மீண்டுமாக நமது அன்பு ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்களோடு இணைந்து இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய மிக முக்கியமான 4 கொள்கை திரட்டிலே ஒன்று திருவழிபாடு. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு ஊற்றும் மையமாக இருப்பது அதுதானே. ஏன்னா வழிபாட்டு வழியாக தானே கடவுளை நம்ம மகிமை செய்கிறோம். அந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டு என்ன சொல்லுகிறது? உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் எப்படி அந்த திருவழிபாட்டின் வழியாக கடவுளை மகிமை செய்யலாம், நம் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்பதையெல்லாம் இப்பொழுது இந்த சிறிய கலந்துரையாடல் வழியாக அவரிடமிருந்து நாம் கருத்துக்களை பெற்று மகிழ்வோம். அன்பாயரே வணக்கம். வணக்கம். மீண்டுமாக தொடர்ந்து இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய கொள்கை திரட்டு பயணத்தில் இருக்கிறோம். ஒரு பக்கம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள்னால் இது ஒரு பயணமாக தான் இருக்கிறது. யூபிலி ஆண்டை மிக அர்த்தமுள்ளதாக கொண்டாட இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய கொள்கை திரட்டுகள் உண்மையாலுமே பயனுள்ளதாக இருக்கிறத பார்க்க முடியுது. இறை வழிபாட்டை பற்றி நேற்று சிந்தித்ததுக்கு இன்றைக்கி திருவழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய திருச்சபையில் எவ்வளோ முக்கியமானது. அந்த திருவழிபாடு உண்மையிலேயே கடவுளை வழிபட எந்த அளவுக்கு துணை புரிகிறது, இதை பற்றியெல்லாம் ஒரு சின்ன முன்னுரை போல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆண்டவரே. சென்ற முறை நாம் பார்த்தோம் எப்படி விவிலியம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உண்மையாகவே மக்கள் மனத்தில் இடம் பிடிக்க வேண்டும். விவிலியத்தோடு மரபும் மிக முக்கியமானது. இவற்றின் வழியாக இறைவன் தம்மையை வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். வெளிப்படுத்துகின்ற கடவுளை போற்றி புகழ வேண்டும். அவருடைய உண்மையான பிள்ளைகளாக நாம் எல்லாரும் வாழ வேண்டும். அதற்கு மிகப்பெரிய துணை திருவழிபாடு. பழைய ஏற்பாட்டில் பல நூல்கள் வழிபாட்டை பற்றித்தான். திருப்பாடல்கள் எல்லாம் ஜெபத்தை பற்றியது, பல்வேறு பலிகளை ஒப்புக் கொடுப்பதை பற்றியது, திருப்பயணத்தை பற்றியது. அதே போல் மனிதராய் பிறந்த நம் ஆண்டவர் இயேசுவும் எவ்வாறு வழிபாட்டிலே நிலையாயிருந்தார் என்று. அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித யோசேப்பு சட்டப்படி எல்லாவற்றையும் செய்தார்கள். இயேசுவை ஒப்புக் கொடுக்கும்போது ஆலயத்தில் சட்டப்படி எல்லாம் செய்தார்கள். திருவழிபாட்டு சட்டப்படி எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆண்டவரும் எப்படி திரு யாத்திரை செய்து 12 வயதாக இருக்கும்போது எருசலேமுக்கு போனார். ஆண்டவர் எவ்வாறு ஜெபக்கூடத்திற்கு சென்று வழிபாட்டிலே பங்கேற்கத்தான் சென்றார். அங்கே இறை வார்த்தை வாசிக்கப்பட்டது. அதே போல் இந்த வழிபாட்டை ஆண்டவர் விலக்கி விடவில்லை, முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் அதே சமயத்தில் பல நேரங்களிலே புரட்சிகரமாக இந்த வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் முரணிருந்து விடக்கூடாது, உண்மையான நம்பிக்கையாளர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழ வேண்டும் என்றும் ஆண்டவர் கற்பித்தார். இறுதியாக வழிபாட்டு சூழ்நிலையில்தான் எருசலேம் தேவாலயத்தில் பலி ஒப்புக் கொடுக்கின்ற அந்த நிலையில்தான் தம்முடைய உயிரையே ஆண்டவர் கையளிப்பதாக நாம் தெரிய வருகிறோம். பிறகு மற்ற நூல்களிலும் எப்பொழுது தொடக்க திரு தூதர்கள் எல்லாம் அந்த வழிபாட்டை தொடர்ந்தார்கள் என்று பிறகு மாற்றம் நிகழ்ந்ததெல்லாம். ஆக வழிபாடு என்பது நம் கிறிஸ்தவ வாழ்வின் உச்சியும் ஊற்றுமாக இருக்கிறது. அதிலிருந்து தான் நம்முடைய வல்லமையே பிறக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்போது முக்கியமாக வெளியிடப்பட்ட முதன்மையான ஒரு கோட்பாடுகளில் அல்லது கொள்கை திரட்டில் ஒன்றாக இது. 1963ஆம் ஆண்டே திருத்தந்தை 6ஆம் பவுலால் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த புரட்சிகரமான புதுமையான திருவழிபாட்டை பற்றிய இந்த கொள்கை திரட்டு வெளியிடப்பட்டது. இதற்கு பெயர் சாக்ரோ சாங்க்தும் கொன்சீலியம். நான் ஏற்கனவே சொன்னது போல திரு ஆசிரியத்திடமிருந்து வருகின்ற முக்கியமான மடல்கள் எல்லாம் அது தொடங்குகின்ற முதல் வார்த்தைகள் லத்தீன் வார்த்தைகள் இன்சிபித் என்று சொல்வார்கள். அவற்றை வைத்து பெயர் பெறுகின்றன. சாக்ரோ சாங்க்தும் கொன்சீலியம், திஸ் ஹோலி கவுன்சில் என்று தொடங்குகிறது. சீக்ரெட் கவுன்சில். இந்த திருவழிபாடுங்கிறது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ மனித குலம் தோங்கினதுலேருந்தே ஒரு விதத்தில் கடவுளை தேடுதல், கடவுளை வழிபடுதல் நம்மளுடைய பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அடுத்தது கிறிஸ்துவே
கடவுளின் மகனே வந்துட்டு கடவுள் தனது தந்தையை வழிபட்டு இருக்கிறார், அவரிடம் உரையாடி ஜெபித்திருக்கிறார், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்க்குறப்ப ஒரு விதத்தில் கடவுள் ஒரு இயேசுவே ஒரு குரு அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய ஒரு குருத்துவ பணியையும் நம்ம அதில் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட இந்த திருவழிபாடு, இறை வழிபாடுன்னு இன்னொரு வார்த்தை சொல்லலாம், இறைவனை வழிபடுகின்ற இந்த திருவழிபாடு நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையில் அதனுடைய இயல்பு, நேச்சர், அது எப்படி எந்த அளவுக்கு இருக்குது, ஏன் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு சிலது வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாமல் அல்லது எதிராக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறப்ப அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டத்திற்கு அழைப்பு விடுத்த இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம், அதனுடைய பின்னணி, அப்போ திருவழிபாட்டில் என்ன மாதிரியான மாற்றம் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலேருந்து வந்திருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஒரு விதத்தில் திருவழிபாட்டினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஏற்பட்ட மாற்றங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நோக்கம் என்ன? டு க்ளோரிஃபை காட் அண்ட் டு சாங்டிஃபை த ஃபெய்த்ஃபுல். இதற்கு திருவழிபாடு துணை செய்ய வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், நீ படைத்தவரை போற்று. நம்முடைய திருப்பாடல்களில் நாம் பார்க்கிறோம், எல்லாம் ஆண்டவரை போற்றுகின்ற எத்தனையோ திருப்பாடல்கள், ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற திருப்பாடல்கள். படைத்தவரை போற்றுவது, சாங்டிஃபை த ஃபெய்த்ஃபுல், மனிதர்களை புனிதப்படுத்துவது, அதிலும் முக்கியமாக த்ரூ த பாஸ்கல் மிஸ்டரி ஆஃப் கிரைஸ்ட், உண்மையாகவே இயேசுனுடைய பிறப்பு, மரணம், உயிர்ப்பு, இவற்றின் வழியாக நாம் எல்லாரும் ஆண்டவரை போற்ற வேண்டும், நாம் எல்லாரும் புனிதம் அடைய வேண்டும். இதுதான் நோக்கம். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் திருவழிபாட்டில் ஒரு சிலர் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்கள், ஒரு சிலருக்கு அதிகமான பங்களிப்பு இருந்தது, இன்னும் சிலர் புரிந்து கொள்ளாமல் அதில் உடல் அளவிலே மட்டும் பிரசன்னமாயிருந்து ஒரு மந்த நிலை இருந்து வந்திருக்கிறது. நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை பொறுத்தமட்டில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு அவையை பற்றிய புரிந்து கொள்ளுதலை நாம் மனதில் கொண்டு, எல்லாரும் திரு அவைக்கு தேவை, எல்லாரும் சேர்ந்தது தான் திரு அவை எனும்போது, வழிபாட்டில் ஒரு சிலர் மட்டும் பங்கேற்பது, மற்றவர்கள் பார்வையாளராக இருப்பது, அந்த நிலையெல்லாம் போக வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைகளிலே மாற்றம் நிகழ துணையாயிருந்தது இந்த கொள்கை திரட்டு என்று சொல்ல வேண்டும். அதை அப்போ பார்க்குறப்ப நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, ஒரு பக்கம் திருவழிபாடுங்கிறது கடவுளை மகிமை செய்தல், இன்னொரு பக்கம் மனிதர்களை புனிதப்படுத்துதல், இந்த ரெண்டுமே பார்க்குறப்ப இந்த ரெண்டும் இணைஞ்சு போகிறது தான் திருவழிபாடு. ஏன்னா கடவுளை புகழ்கிறப்ப நான் புனிதப்படுத்தப்படுகிறேன் அப்படிங்கிறது. இந்த ஒரு அற்புதமான திருவழிபாடு நம்மளுடைய விதிமுறைகள், ஒரு லிட்டர்ஜிக்கல் ரூல்ஸ் அல்லது ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்லாம் நம்ம வந்துட்டு இந்த திரு அவையிலேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறோம். அடுத்தது இதில் மெயினாக அதனுடைய நோக்கமே பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறாங்க. நல்ல ஒரு முழு ஈடுபாட்டோட ஒரு பொருள் உணர்ந்து அப்படின்லாம். இந்த ஈடுபாடு இந்த வழிபாட்டில் ஏன் தேவை, அதில் விதிமுறைகளை எப்படி நம்ம பின்பற்றுவது, எப்படி நமக்கு பயனுள்ளதாக மாறுகிறது? நம்ம திரு அவையில் மறைக்கல்வி மிக முக்கியம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த மறைக்கல்வி ஒரு பக்கம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையினுடைய விளக்கம் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வழிபாட்டிலே இருக்கின்ற நிகழ்வுகளை பொருள் உணர்ந்து கொண்டாட அது துணை புரிய வேண்டும். 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்தியதென்றால் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்க திருவழிபாட்டு பயிற்சி தேவைப்படுகிறது. திருவழிபாட்டு பயிற்சி என்னும்போது அருள் பணியாளர்களாக குருமடங்களிலே பயிற்சி பெறுபவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் அங்கே பயிற்சி தேவைப்படுகிறது. பயிற்சி இல்லாமல் திருவழிபாடு அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடப்பட முடியாது. தயாரிப்பு, பயிற்சி இவையெல்லாம் இணைந்தே செல்லுகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் என்று ஈடுபாட்டுடன் பங்கேற்க வேண்டும் என்றால் அங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளின் உள்ளார்ந்த பொருளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் எதற்காக இங்கே இவ்வாறு நிகழ்கிறது. நான் கூட அடிக்கடி சொல்வேன், எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு திருவழிபாட்டிலும் திருப்பலியிலும் சிலுவை அங்கே இருக்கிறது. இன்னொரு பக்கம் இங்கே நற்கருணையில்
நற்கருணை பலியில் அப்பமும் ரசமும் பலிப்பீடத்தின் மீது வைக்கப்படுகின்றன. இங்கே அப்பம் பிற்கப்படும் போது அங்கே சிலுவையில் ஆண்டவருடைய உடல் கிழியப்படுவது நினைவுபடுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் அங்கே சிலுவை. எத்தனையோ பேர் இவ்வளவு நாள் அது எனக்கு தெரியவில்லையே என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கார்கள். சிலுவை இல்லாமல் திருப்பலி இல்லை. ஆக திருவழிபாட்டில் நிகழ்கின்ற அத்தனைக்கும் அர்த்தம் உண்டு என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அருள் பணியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், துறவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும், பங்கேற்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரவருடைய கடமை என்ன, உரிமை என்ன, எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும், எத்தகைய பாடல்களை பாட வேண்டும், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தகுந்த உருவாக்கம் மறைக்கல்வி வழியாக, மற்ற பயிற்சிகள் வழியாக நடைபெற வேண்டும் என்பதை வத்திக்கான் திருச்சங்கம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. அப்போ அந்த செயல்புரிகின்ற ஒரு பங்கேற்பாளர்களாக இருக்கணும் திருவழிபாட்டில், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே. இந்த திருவழிபாட்டு ஒரு கோட்பாடு அல்லது கொள்கை திரட்டு இன்னொரு விஷயம் வந்து இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பின்னாடி தான் பெரிய ஒரு மறுமலர்ச்சி வந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் லத்தீனில் போச வச்சுக்கிட்டு மக்களுக்கு என்னன்னே புரியாமலாம் இருந்தாங்க. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருவழிபாட்டில் பல விஷயங்களை வந்து மறுமலர்ச்சியாக வந்து ஒரு புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையை தொடர மாதிரி அர்த்தமுள்ளதாக எல்லாரும் இறை வேண்டலில் ஈடுபட. ஏன்னா நம்ம யூபிலி ஆண்டுனா நம்ம சொல்கிறோம் புனித கதவுக்குள் நுழைந்து நம்ம இறைவேண்டல் செய்யணும், ஒப்புரவாகணும்னு. இதெல்லாம் அர்த்தமுள்ளதாக செய்யணும்னா இந்த திருவழிபாடு ரொம்ப முக்கியம். என்னென்ன மறுமலர்ச்சிகள் வந்தது? முக்கியமாக இந்த புரட்சி ரிஃபார்ம் வழிபாட்டில் நடந்ததுன்னு சொல்லும்போது அவர்களிடம் இருந்த தொலைநோக்கு என்னவென்றால் மக்கள் நடப்பதை புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு அது கிடைக்க வேண்டும், நடப்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அது அக்சசிபிளாக இருக்கணும் திருவழிபாடு என்றெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இவையெல்லாம் நிகழ்ந்தது. மக்கள் எப்போது புரிந்து கொள்வார்கள்? நீங்கள் சொன்னது போல புரியாத ஒரு மொழியில் இருந்தால் என்ன செய்வது? சில நேரத்தில் புரியாத மொழியில் எல்லாம் நடக்கும்போது குறைந்த அளவு வாசகங்களாவது மன்றாட்டாவது புரிகின்ற மொழியில் இருக்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் இப்போது வழிபாட்டினுடைய முக்கியமானது அனைத்தும் மக்கள் புரிந்து கொள்கின்ற மொழியிலே இருக்க வேண்டும். வெர்னாக்குலர் லிட்டர்ஜி என்றால் எப்படி? இது மக்கள் புரிந்து கொள்ள துணை செய்கிறது. வெர்னாக்குலர் லிட்டர்ஜி இதற்கு ஒரு பெரிய வழிவகுத்தது தந்தை எம்இபி ஃபாதர் கிரேட் மிஷனரி ரொசிஞோல். நம்முடைய சென்ட் பீட்டர்ஸ் பெங்களூரில் ரெக்டராக இருந்தவர், பல ஆண்டுகள் இருந்தார். அவர் முதலாக இந்தியாவுக்கு வந்தபோது சொன்னார், வெளியே பார்த்தால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, மக்கள் பேசுவது புரியவில்லை, சாப்பிடுவது என்ன வித்தியாசமாக இருக்கிறது என்றெல்லாம் நினைத்தேன். கோயிலுக்குள் வந்தால் அவர் வந்த காலத்தில் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பே இங்கே வந்தார். வந்த காலத்தில் கோயிலுக்கு போனால் நான் இன்னும் பிரான்சில் தான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டேன். என்றால் எங்கே பார்த்தாலும் ஒரே மொழியிலே திருப்பலி, ஒரே விதமான கிரகோரியன் சாண்ட் இப்படியெல்லாம் இருந்தது. இப்போதும் கூட லத்தீன் மொழிக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுகிறது. கிரகோரியன் சாண்ட் வாய்ப்பு ஏற்படும் போது பாடலாம் என்று இருக்கிறது. இருந்தாலும் மக்களுக்கு புரியாத ஒரு மொழி, இங்கே புரியாதவர்கள் பங்கேற்கிறார்கள் கோயிலுக்குள்ளே, வெளியே இருப்பது அவருக்கு புரியவில்லை என்கின்ற நிலை இருந்தது. இப்படி எல்லா மக்களும் புரிந்து கொள்கின்ற ஒரு வழிபாடு வாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வழிபாடு இறைவார்த்தை வாசிப்பு, இறைவேண்டல், எல்லாம் கருவுறுதல், வாழ்க்கை பெற்றெடுத்தல். கருவுற்றால் தானே பெற்றெடுக்க முடியும். கருவுற வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், பிறகுதான் பெற்றெடுக்க வேண்டும் நற்செயல்களால் என்று சொல்வேன். அதற்கு வழிபாடு அர்த்தமுள்ள விதத்திலே அமைய வேண்டும். அந்த இப்போ வந்து 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய ஒரு சீரமைப்பு அல்லது மறுமலர்ச்சிங்கிறப்ப இந்த மொழி மாற்றம், அவங்கவுங்க தாய்மொழியில் இறை வழிபாட்டை திருவழிபாட்டில் ஈடுபட ஒரு வாய்ப்புங்கிறத பார்க்குறது முடியுது. தனிநபர் வழிபாடு அப்படிங்கிறத விட்டு இது வந்து ஒரு சமூக கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனை. நம்ம எங்கெல்லாம் திருவழிபாடு, எங்கெல்லாம் திருப்பலி நடக்குதோ, தனி குரு பூசை வச்சா கூட, ஆனால் அது ஒரு சமூக கொண்டாட்டம் அப்படின்லாம் சிந்தனை சொல்லப்படுகிறது. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்னங்க? உண்மையாகவே சில பேர் வந்து சொல்வது அடிக்கடி, நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், நான் தனியாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கை தான் நமக்கு மிகச்சிறந்த மாதிரி. ஆண்டவருடைய தனிப்பட்ட ஜெப வாழ்வு,
அது மறுக்கப்பட முடியாது. அது மிக முக்கியமானது. விடியற் காலையில் கருக்கலாக இருக்கும்போதே எழுந்து ஜெபித்தார். பகலெல்லாம் நோயாளிகளை குணப்படுத்தினார், நற்செய்தி அறிவித்தார், பேய்களை ஓட்டினார். மாலையானதும் தனிமையானது ஒரு இடத்துக்கு சென்றார், ஜெபித்தார். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தார். ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட சீடர்களுக்கு தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே ஆண்டவர் ஜெபக்கூடத்துக்கு போனார். மற்றவர்களோடு இணைந்து இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அதன் விளக்கத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அதே ஆண்டவர் பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடினார், எருசலேம் தேவாலயத்துக்கு சென்றார். இதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தனி மனிதனாக இறைவனை தேடுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குழுவாக, குடும்பமாக, சமூகமாக தேடுவது. எனவே இந்த திருவழிபாடு சமூகமாக ஆண்டவரை தொழ நம்முடைய நம்பிக்கை அதிகமாகிறது. சில நேரத்தில் உனக்கே தனிப்பட்ட விதத்தில் நம்பிக்கை இல்லை என்றாலும் மற்றவருடைய நம்பிக்கை நம் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். திருப்பலி நிறைவேற்றும் போது, இறைவார்த்தையை அறிவிக்கும் போது, மற்றவர்கள் மன்றாடுகின்ற போது அந்த நம்பிக்கையினால் என் நம்பிக்கை ஆழப்பட்டதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகையினால் தனி மனிதனாக ஜெபம் செய்வது போதும், பொது வழிபாடு, திருவழிபாடு, திருச்சபையில் ஒன்றாய் கூடுவது தேவையில்லை என்று ஒரு மனிதன் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதாவது நம்ம தாய் திரு அவையினுடைய நோக்கமே அகில உலகமும் ஒரு குடும்பம், கிறிஸ்துவனுடைய குடும்பம். அப்போ நாட்டில் உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கு ஒரு பாதிப்புனாலும் அது நம்மளை பாதிக்கிற மாதிரி. நம்மெல்லாம் ஒரு உடல், கிறிஸ்துவனுடைய உடலினுடைய உறுப்புகள். ஒரு உறுப்பு கஷ்டப்பட்டால் மற்ற உறுப்பும் கஷ்டப்படணும். இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே இது ஒரு தனி நபர் கொண்டாட்டம் அல்ல. திருவழிபாடு, நீங்கள் ஒரு சிறிய ஜெபமாலை சொல்கிறது கூட, பூசை நீங்கள் ஒப்பு கொடுக்கறது கூட, எல்லாமே இந்த உலகத்திற்கே பயனுள்ளதாக மாறுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உண்மைதான். பழைய ஏற்பாட்டிலே கூட விடுதலை பயணத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி. நம்ம அதில் லிட்டர்ஜிக்கல் ட்ரெஸ் இப்போ நம்ம போடுறோம்ல, அழகாக ஒவ்வொரு பல்வேறு வண்ணங்களில் போடுகிறோம். அப்போ சொல்லி இருக்கிறது என்னன்னு கேட்டால், 12 கோத்திரங்கள் தோள்பட்டையில் வலது பக்கம் 6 கோத்திரத்தினுடைய பெயராம், இடது பக்கத்தில் 6 கோத்திரத்தின் பெயராம், அப்புறம் நெஞ்சிலே 12 கோத்திரத்தின் பெயராம். இதை பற்றி விளக்கும்போது நம்முடைய திருத்தந்தை சில ஆண்டுகளுக்கு முன் சொன்னார். நான் அதை உண்மையாக கேட்கும்போது கண்ணீரே வந்தது. ஒவ்வொரு குருவும் இப்படி அந்த திருப்பலியின் உடைகளை அணியும் போது எப்படி 6 கோத்திரங்கள் 2 தோள்களிலும் 12 கோத்திரங்கள் நெஞ்சிலும் இருக்கிற மாதிரி தன்னுடைய மக்கள் எல்லாரையும் சுமந்து கொண்டு பலி ஒப்பு கொடுக்கிறார். மக்கள் எல்லாரையும் நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டு பலி ஒப்பு கொடுக்கிறார். இந்த திருவழிபாட்டின் அர்த்தத்தை பாருங்கள் எந்த அளவு என்று. தனியே, நீங்கள் சொன்னீர்கள் சரியாக, தனியே திருப்பலி ஒப்பு கொடுத்தால் கூட மக்கள் எல்லாரையும் சுமந்து கொண்டு அவர்கள் கனவுகள், அவர்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற, அழுது மன்றாடுகின்ற ஒரு குரு திருவழிபாட்டிலே நமக்கு காண்பிக்கப்படுகிறார். அப்படித்தான் திருவழிபாடு எல்லாரும் இணைந்து செயல்படுகின்ற ஒன்று. உண்மையாலுமே இது ஒரு நம்மளுடைய ஒற்றுமையையும் காமிக்கிறதா இருக்கிறது, இந்த ஒரு சமூக கொண்டாட்டம். அன்றொரு இந்த திருவழிபாடு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாம் இந்த வழிபாடு, கடவுளை வழிபடுகின்ற ஒரு இறை வழிபாட்டினுடைய ஒரு ஊற்றாக இருப்பது நற்கருணை கொண்டாட்டம், திருப்பலிங்கிறாங்க. அது எப்படி இந்த திருப்பலி என்பது எப்படி மையமாக மாறியது, கிறிஸ்துவ வச்சு தான் மாறி இருக்குங்கிறோம். அந்த லிங்க் என்ன, இந்த திருப்பலியினுடைய மகிமை என்ன, நற்கருணை கொண்டாட்டம் திருவழிபாட்டினுடைய ஒரு ஊற்றாக உச்சமாக இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்களேன். உண்மைதான். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் ஆண்டவர். நான் ஏற்கனவே சொன்னது போல கல்வாரி ரத்தம் சிந்தப்பட்ட பலி, இங்கே ரத்தம் சிந்தாமல் பலி. அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், அதை பிட்டார் எனும்போது அடுத்த நாள் தன்னுடைய உடல் சுக்கு நூறாக கிழிக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் செய்தார். இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லும்போது அடுத்த நாள் தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வரை மக்களுக்காக சிந்தப்படும் என்று உணர்ந்துதான் ஆண்டவர் செய்தார்.
இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று குருக்களை தலைமையேற்க நியமித்தார். இது ஒவ்வொரு திருப்பலியிலும் கொண்டாடப்படுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், இறை வெளிப்பாட்டின் முழுமையே இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்று. அதுதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் கொண்டாடப்படுகிறது. இதை என் நினைவாகச் செய்யுங்கள் எனும்போது, ஒரு பக்கம் ஆண்டவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தார் என்பது நினைவு கூறப்படுகிறது. அவரை போல நானும் எனக்காக மரித்த அவருக்காக நான் வாழ்வேன், மரிப்பேன், உயிர்ப்பேன் என்று துணிவு கொள்ள தூண்டுவது ஒவ்வொரு திருப்பலியும். ஒவ்வொரு திருப்பலியும் மக்களை உருமாற்றும், ஆண்டவருடைய மனநிலையை பெற, ஆண்டவருடைய துணிவை பெற, தாராளத்தை பெற துணை செய்யும். எனவே தான் இந்த திருப்பலி மிக மிக முக்கியமானதாக அமைகிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாக்கை நீட்டி நன்மை வாங்கினால் போதாது. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, கையை நீட்டி நன்மை வாங்கினால் போதாது, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய தூண்டுவது, சென்று வாருங்கள் என்று அனுப்பப்படுவது, சென்று வாழ நாம் அனுப்பப்படுகிறோம். இதுதான் இயேசுவை சுமந்து வெளியே செல்கிறோம். ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் திருப்பலியை பொறுத்த மட்டில் 3 காரியங்கள். ஒன்று, பக்தியோடு ஈடுபாட்டோடு அந்த திருப்பலியிலே பங்கேற்க வேண்டும். இரண்டாவது, அந்த நற்கருணை ஆண்டவரை ஏற்புடைய மனத்தோடு, தூய்மையான மனத்தோடு வரவேற்க வேண்டும். மூன்றாவது, புனிதமிகு நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிற அவரை ஆராதிக்க வேண்டும். இது ஒவ்வொரு கத்தோலிக்க நம்பிக்கையாளரின் தலையாய கடமை என்பதன் அடிப்படையில் இந்த திருப்பலியில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, அது எவ்வாறு எல்லா மக்களாலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், ஈடுபாட்டோடு எல்லாராலும் அதிலே பங்கேற்பு இருக்க வேண்டும் என்பதை வத்திக்கான் திருச்சங்கம் எடுத்து சொல்லுகிறது. உண்மையிலுமே இந்த திருப்பலிங்கிறது ஏறக்குறைய ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மையமாக பார்க்க முடிகிறது. ஏன்னா பிறப்பிலிருந்து இறக்கும் வரை ஏதோ ஒரு இடத்துல திருப்பலிக்கு போகிற மனநிலை, அதில் அருளடையாளங்கள் வழியாக, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக. ஆனால் இந்த திருப்பலி பற்றி கொஞ்சம் நேரம் பேசலான்றவர். திருப்பலி என்ற இந்த திருவழிபாட்டில் 2 விதமான வழிபாடு, இறை வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. இந்த இரண்டும் ஏற்கனவே நம்ம இறை வார்த்தையை பற்றி போன தடவை பேசுகிறப்பையும் சொன்னீங்க. இந்த இரண்டுக்குமான ஒரு உள்ளார்ந்த தொடர்பு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீடிங் இருக்கிறப்போ வரமாட்டாங்க, லேட்டாக வருவாங்க, அதை டபுக்கு போய் நன்மை வாங்கிக்குவாங்க. அப்படியே ஆப்போசிட் இருக்குது. ஒரு சிலர் ரீடிங்லாம் கொஞ்ச நேரம் இருப்பாங்க, பிரசங்கம் முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நன்மை வாங்காமல் போகிறவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இது உண்மையாலுமே இந்த ரெண்டுக்கான தொடர்பு, இரண்டும் இணைந்தது தான் முழுமை, உண்மையான வழிபாடு. இதை பற்றி உங்களுடைய சிந்தனை? எனக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது, இந்த எம்மாவுஸ் சீடர்கள் ஆண்டவரோடு பயணித்தது தான். ஆண்டவர் அவர்களோடு பயணிக்கிறார். எல்லா மக்களும் திருப்பலிக்கு வருகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் அளிப்பது, நம்முடைய உணர்வுகளை ஆண்டவர் புரிந்து கொண்டு சில நேரங்களில் நமக்கு சில திருத்தங்களையும் கொடுத்து நம்மோடு வழி நடக்கிறார் ஆண்டவர். அவர்கள் பின்னாடி சொன்னாங்க, அவர் வழியில் இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் நம் உள்ளம் உருகவில்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வார்த்தையை தெளிவாக்கினார், சீடர்களுடைய உள்ளம் உருகியது. ஒவ்வொரு அருள் பணியாளரும், தலைமை ஏற்பவர்களும் சில நேரங்களில் நற்கருணை இல்லாமல் இறை வார்த்தை வழிபாடு மட்டும் இருக்கிறது, அருள் பணியாளர்கள் இல்லாத பட்சத்தில். அதனுடைய நோக்கம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும், விளக்கம் அளிக்கப்பட வேண்டும், வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தப்பட வேண்டும், நம்பிக்கை அறிக்கை இருக்க வேண்டும், அதன் முடிவில் மன்றாட்டு பல்வேறு தேவைகளுக்காக இருக்க வேண்டும். இவையெல்லாம் அதற்கு முன்பு முன்னுரை, அதே போல் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டல், ஆண்டவரை புகழ்ந்து குளோரியா பாடுதல், இவையெல்லாம் சேர்ந்தது ஒரு திருப்பலியினுடைய முதல் பகுதி. வார்த்தை எப்படி என்றால், எனக்கு மீண்டும் அந்த லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் நினைவுக்கு வருகிறது. ஆண்டவர் பேசும்போது எல்லாருடைய கண்களும் ஆண்டவர் மீதே பதிந்திருந்தன. இறை வார்த்தை வாசிக்கப்படும் போது ஆண்டவர் மீதே பதிந்திருந்தன. சில நேரத்தில் நானே கூட வாசிக்கும்போது அல்லது மறையுரை ஆற்றும்போது கண்கள் பதிந்திருப்பதை பார்த்தால் நம்பிக்கை அதிகமாகிறது. அப்படி இறை வார்த்தை முக்கியத்துவம், அதன் அடிப்படையிலே வாழ்வு முக்கியத்துவம். இன்னொன்று நான் சொல்வது போல, இறை வார்த்தையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இறை வார்த்தை வழியாக, மறையுரை வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் பேசுகிறோம்,
நம்பிக்கையாளர் மன்றாட்டு வழியாக அவரிடம் பேசுகிறோம், ஆண்டவரை புகழ்கிறோம். இரண்டுமே இணைந்ததுதான். இந்த முதல் பகுதி அதற்குரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும், வார்த்தை வழிபாடு ஒவ்வொரு திருப்பலிலும். அதே போல் இரண்டாம் பகுதி இன்னும் உச்ச கட்டத்திற்கு இட்டு செல்வது, ஆண்டவருடைய சிலுவை பலி மீண்டும் நினைவு கூறப்படுகிறது. நற்கருணையை பற்றி இந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் சொல்லியே மாளாது, பல நிகழ்ச்சிகள் நடத்தலாம். ஆண்டவர் அதில் பிரசன்னமாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசு பெறப்படுகிறார். ஆண்டவர் இயேசு ஒன்றிணைக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி பலி நினைவுகூரப்படுகிறது. இவையெல்லாம் அந்த நற்கருணையிலே இருக்கிறது. எனவே தான் நற்கருணை பலிதான் ஊற்றும் உச்சியமாக இருக்கிறது. மற்ற அருளடையாளங்களும் நற்செய்தி நற்கருணை சூழலில் நடத்தப்பட வேண்டும் என்று திரு அவை மிக அழுத்தமாக பரிந்துரைக்கிறது. மேலுமே அந்த நற்கருணை நீங்கள் சொல்ல சொல்ல ஜான் கிறிஸ்தோஸ்டம் புனிதர் சொன்னது தான், கோதுமை மணிகள் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு அப்பமாக மாறுகிறது. அந்த ஒரு அப்பம் நம்ம பெறும் பொழுது நம்ம எல்லாரோடும் இணைகின்றோம். ஒரே அப்பத்தில் தானே நம்ம எல்லாரும் பங்கெடுக்கிறோம். அப்போ அந்த திருப்பலி என்ற திருவழிபாட்டினுடைய ஒரு உண்மையான அர்த்தம் நம்ம வாழ்வாக மாறணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத நம்ம உணர முடிகிறது. அப்போ நற்கருணை பெறுகின்ற ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நம்ம வாழ்வதற்கான ஆற்றலை பெறுகிறோம், நற்கருணையாக மாறுகிறோம், இயேசுவாக மாறுகிறோம். இதெல்லாமே இந்த நற்கருணைங்கிற கொண்டாட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தி கிடைக்கிறதா பார்க்குறோம். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அப்படிங்கிறத தாண்டிய, இந்த திருப்பலிங்கிறத தாண்டிய திருவழிபாட்டில் அருளடையாளங்கள்ங்கிறது நிறையா, நம்மளுடைய 7 அருளடையாளங்கள் கொண்டாடுகிறோம் கத்தோலிக்க திரு அவையில். இந்த திருப்பலி அதிலே இறைவனுடைய அருள் கிடைக்கிறது, அருள் அடையாளங்களிலும் அருள் கிடைக்கிறது. இந்த அருள் அடையாளங்களை பற்றிய அதில் பங்கேற்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு 2ஆம் வத்திக்கான் சங்கம் எப்படி நம்மளை உற்சாகப்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். திருப்பலி புனிதமிகு நற்கருணை முக்கியமான ஒரு அருள் அடையாளம். முதலில் நாம் புகுமுக அருளடையாளங்கள் என்று 3ஐ சொல்லுகிறோம். திருமுழுக்கு, நற்கருணை, உறுதிப்பூசல். ஒரு விதத்தில் ஒப்புரவு அருள் அடையாளம் கூட அதோடு இருக்கிறது. ஏனென்றால் புனிதமிகு நற்கருணை பெற தயாரிக்கும் போது அதுவும் நடக்கிறது. முதல் 3 அருளடையாளங்கள். இவை நீங்களாக மற்ற 3 அருளடையாளங்கள், நோயில் பூசுதல், குருத்துவம், திருமணம் என்று அருளடையாளம். இவை எல்லாமே உண்மையாகவே மக்கள் ஈடுபாட்டோடு பங்கெடுக்கும் விதத்தில் கொண்டாடப்பட வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன், இவற்றிலெல்லாம் இறை வார்த்தைக்கு இருக்க வேண்டிய முக்கியத்துவம், நம்பிக்கையாளருடைய மன்றாட்டு, முன்னுரை, விளக்க உரை, இவையெல்லாம் கொடுத்து மக்கள் புரிந்து கொள்ளச் செய்வது. முக்கியமாக சொல்லப்போனால் இது ஒரு ஆளுடைய செயல் அல்ல, குருவானவர் மட்டும்தான் செய்கிறார் என்றல்ல. எல்லாருக்கும் அவரவருக்குரிய பங்கு எல்லா அருள் அடையாளத்திலும் இருக்கிறது என்று இவை எல்லாம் புரிந்து கொள்ளும் விதத்தில், அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடப்பட வேண்டும். எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்பதை வத்திக்கான் சங்கம் நன்றாக வலியுறுத்துகின்றது. இந்த அருளடையாளங்கள் அப்படிங்கிறத பெற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கு இந்த பங்கேற்பு நிலை இருக்குல்ல ஆண்டவரே. உதாரணத்துக்கு அருளடையாளங்கள்ங்கிறது நற்கருணை பெறுதல், அல்லது இப்போ நோயில் இருக்கிறவங்க நோயில் பூசுதல், அந்த வார்த்தையே மாற்றியிருக்கிறாங்க. அவஸ்தை பூசுதல்ங்கிறத மாற்றி 2ஆம் வத்திக்கான் சங்கம் ரொம்ப நோயாளிகள் எப்படினாலும் வாங்கலாம் அப்படின்லாம், இந்த மாதிரியான அருளடையாளங்கள் ஒவ்வொன்றிலையும் 2ஆம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்த ஒரு மறுமலர்ச்சி அல்லது புதிய விதமான புரிதல், இதை பற்றி உங்களுடைய சிந்தனை? அதான் இந்த மாற்றங்கள் அல்லது தழுவி அமைத்தல்கள் இவற்றினுடைய நோக்கம் அடிப்படையில் ஒன்று தான். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் பங்கேற்க வேண்டும், அது வாழ்க்கையை தொட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு அருள் அடையாளத்திலும், அதிலும் திரு அவை எல்லாவற்றையும் தானே நிர்ணயிக்க வேண்டும் என்று இஷ்டப்படவில்லை. ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில சடங்குகள் தழுவி அமைக்கப்படலாம் என்று அதற்கும் தன்னுரிமை கொடுத்திருக்கிறது. பிரின்சிபிள் ஆஃப் சப்சிடியாரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். முக்கியமான காரியங்களில், அடிப்படையான காரியங்களில் ஒற்றுமை, அதை வெளிப்படுவதில் சில காரியங்களில் அந்த நாட்டுக்கு, அந்த மண்டலத்துக்கு உரிய தன்னுரிமையும் இங்கே
கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த திருவழிபாடு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறிப்பிட்ட இடத்து மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருளடையாளங்களில் கிடைக்கிற அருள் போல அருள் வேண்டல் குறிகள் சேக்ரமெண்டல்ஸுங்கிறாங்களா, அதை பற்றி உங்கள் சிந்தனை? அருள் வேண்டல் குறிகள் இது அருள் அடையாளங்கள். முதல்ல திருவருட்சாதனங்கள் என்று சொன்னோம். அதற்கு முன்ன தேவத்திருவிய அனுமானங்கள், தேவத்திரிய அனுமானம் திருவருட்சாதனங்களாகி திருவருட்சாதனங்கள் இப்போ அருளடையாளமாக ஆகியிருக்கிறது. அவை 7 தான். ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவை, விவிலியத்திலிருந்து அவை உருப்பெறுபவை, அதை அடிப்படையாக கொண்டவை என்றெல்லாம். அருள் வேண்டல் குறிகள் என்பது சாக்ரமெண்டல். இவை ஒரு விதத்தில் அருளடையாளங்களை ஒத்திருக்கின்றன, சிமிலர் டு தெம். அவையும் நமக்கு ஆண்டவருடைய அருளை நமக்கு பெற்றுத்தருகின்றன. அவை ஆண்டவராலே ஏற்படுத்தப்பட்டவை என்று நேரடியாக சொல்ல முடியாது, அதுதான் வித்தியாசம். இருந்தாலும் அவையும் நமக்கு அருளை கொண்டு வருகின்றன. உதாரணமாக ஒரு துறவர வார்த்தைப்பாடு, அது ஒரு சாக்ரமெண்டல் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். உதாரணமாக கல்லறை மந்திரிப்பது, அது ஒரு சாக்ரமெண்டல் என்று தான் சொல்ல வேண்டும். இவற்றின் வழியாகவும் இவற்றை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதன் வழியாகவும் நாம் ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும் என்று திரு அவை கற்பிக்கிறது. அப்போ நம்ம வெறும் அருளடையாளத்தில் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நம்ம வழிபாடுகள் வெவ்வேறு இடத்துல செய்கிறப்பையும் அதுலேயுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையை தர்றதா இருக்கிறது. இப்போ இந்த வழிபாட்டில் மெயினாக நம்ம அருளடையாளங்களையும் திருப்பலியும் பற்றி பார்த்தோம். கொஞ்சம் அப்படியே இறை வேண்டல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தோம்னா, இறை வேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த திருப்புகழ் மாலை, டிவைன் ஆஃபீஸ், அந்த காலத்தில் ஜெபமாலாம் இல்லாமல் 150 சங்கீதத்தையும் திருப்பாடலையும் கூட ஜெபிச்சாங்க அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அது ரியலாக மக்களும் திருப்புகழ் மாலை ஜெபிக்கணுங்கிறது தான் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் அழைப்பு விடுத்ததாக தெரிகிறது. அதை பற்றிய வரலாற்று பின்னணி எப்படி, அது டிவைன் ஆஃபீஸுங்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை இன்னைக்கு எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? உண்மை, திருவழிபாடு என்ற இந்த கொள்கை திரட்டு திருவழிபாட்டின் முக்கிய கூறுகள், முக்கியமான தலைப்புகள் எல்லாவற்றையும் பேசுகிறது. அதை பற்றி குறிப்பிடும்போது இந்த கட்டளை ஜெபம் என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள், பிரேவியரி என்று ஆங்கிலத்தில் சொன்னார்கள். இப்போ ப்ரேயர் ஆஃப் த சர்ச் என்று கூட அழைக்கப்படுகிறது. இது யார் ஜெபிக்க வேண்டும் என்பது நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீர்கள். பொதுநிலையினருடைய திருப்புகழ் மாலை என்றால் ஜெபமாலை தான். அவர்கள் 150 சங்கீதங்களை சொல்கிறார்கள். நீங்கள் 150 மணி ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த திருவழிபாட்டில் உள்ள ஒரு பகுதியான இந்த திருப்புகழ் மாலை சிலருக்கு கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உதாரணமாக திரு அவை சட்டத்தில் 276 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு அருள் பணியாளரும் ஏன் திருத்தொண்டரும் கட்டாயமாக திருப்புகழ் மாலையை ஜெபிக்க வேண்டும் என்று. ஆனால் திருப்பலியை குறித்து கூட தினந்தோறும் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறது. மக்கள் இருந்தால் கட்டாயம், பரிந்துரைக்கப்படுகிறது, ரெக்கமெண்டட் என்று சொல்லுகிறது. இதை பார்த்தால் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். மக்களுக்காக ஜெபிக்க ஒரு குரு, எதுக்கு உன் பிள்ளை சாமியார் ஆகணும், சிஸ்டர் ஆகணும்னு கேட்டால் சில பேர் குடும்பத்துக்காக ஜெபிக்க ஒரு பிள்ளை வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சில தாய்மார்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். அதே போல் துறவிகளை பொறுத்த மட்டிலும் கூட சட்டம் 663 சொல்லுகிறது, கட்டாயமாக அவர்கள் திருப்புகழ் மாலையை அவர்கள் சபையின் விதிக்கேற்ப செய்ய வேண்டும். இப்போ புதிதாக பொதுநிலையினரும் மற்றவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்ற கடமை, இடைவிடாது ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும், நாள் முழுதும் ஜெபிக்க வேண்டும். இரவும் மாலையும் காலையிலும் ஜெபித்த ஆண்டவரை பின்பற்றி எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். அதன் வெளிப்பாடு தானே இந்த திருப்புகழ் மாலை என்று சொல்லி, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பொதுநிலையினரோடு சேர்ந்து இவர்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே
பரிந்துரையாக அது கொடுக்கிறது. மேலுமே அந்த திருப்புகழ் மாலை அப்படிங்கிறது மெயினாக திருப்பாடல்கள், அதை நம்ம ஜெபிக்கிறதுக்கு துணையாக இருக்கிறத சொல்ல சொல்ல நம்ம யூபிலியோடு இணைச்சு பார்த்தா யூபிலியில் 7 கூறுகள் என்ன செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த 7 விஷயத்தில் ஒன்று இறைவேண்டல். அப்போ இறைவேண்டல்னாவே இன்னுமே நம்ம மக்கள் வந்து அந்த ஜெபமாலை ஜெபிக்கிறதுலையே நின்றக்கூடாது. ஒரு பக்குவமான கிறிஸ்தவர்களாக, ஒரு முதிர்நிலை கிறிஸ்தவர்களாக மாறணும்னா இறை வார்த்தையை மையப்படுத்தி இறைவேண்டல். அப்படி பார்க்குறப்ப ஒரு திட்டமிடல் கூட செய்யலாம். இனிமேட்டு இந்த யூபிலி ஆண்டில் நம்ம ஒரு திருப்புகழ் மாலை, குரு வந்து மக்களோட இணைஞ்சு பங்குல ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு முன்னாடி ஒரு சங்கீதம் வாசிக்கிறது, அல்லது பூசை முடிச்சுட்டு மக்களோடு இணைந்து ஒரு திருப்புகழ் மாலை, அல்லது இப்போ நான் 9 நாள் நவநாள் திருவிழாவுக்கு டெய்லி ஜெபமாலைக்கு பதில் இது கூட ஜெபிக்கலாம். அல்லது ஜெபமாலை ஒரு 10 சொல்லிட்டு இது ஒரு சங்கீதம் வாசி, இது மாதிரி நிறைய திட்டமிடலாம் போல தெரிகிறது நீங்கள் சொல்ல சொல்ல. உண்மையாகவே சில அருள் பணியாளர்கள் இந்த வேலையை நன்றாக சொல்லுகிறார்கள். நான் சொன்னது விவிலியம் மட்டுமல்ல, இந்த திருப்புகழ் மாலையின் பல்வேறு பகுதிகள் கூட, முக்கியமாக ஒவ்வொரு நாளுடைய இரவு ஜெபமும் என்னுடைய குரலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சில குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். அந்த 7 நாள் இரவு ஜெபம் மாறுவதில்லை, மனப்பாடமாக சொல்லுகிறார்கள் அதை கேட்டு கேட்டு. அதே போல் இந்த திருப்புகழ் மாலையிலே அருள் பணியாளர்களுக்கென்று இருக்கின்ற ஆன்ம வாசகம், முக்கியமாக முதல் வாசகம் விவிலியத்திலிருந்து, 2வது வாசகம் முதுபெரும் தந்தையர்கள் எழுதியதிலிருந்து, இவையெல்லாம் 551 வாசகங்கள் கூட என்னுடைய குரலில் இருக்கின்றன. இவையெல்லாம் மறக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நேரம் ஒதுக்கி இவற்றை நான் செய்தேன். நீங்கள் சொன்னது போல விவிலியத்தின் அடிப்படையில் காலை ஜெபம், மாலை ஜெபம், குறைந்த அளவு 4 வாரத்துக்கு உரிய பொது ஜெபம் இல்லை என்றாலும் கூட 1 வாரத்திற்காவது காலை ஜெபம், மாலை ஜெபம், இவற்றையெல்லாம் மக்கள் ஜெபிக்க ஒரு வாய்ப்பாக, எங்கே முடியுமோ அங்கே ஒலிபெருக்கையில் இந்த ஜெபத்தை சொன்னால் உண்மையாகவே இந்த திருப்புகழ் மாலையில் எல்லாரும் பங்கு பெறுவது. வாரந்தோறும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இல்லை என்றாலும் கூட வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த திருப்புகழ் மாலையில் இருக்கிற காலை ஜெபத்தை, மாலை ஜெபத்தை நாம் எல்லாரும் பங்கே சேர்ந்து ஜெபிக்க வைத்தால் உண்மையாகவே இந்த ஜூபிலி ஆண்டில் அது ஒரு அற்புதமான அருமையான முயற்சியாக இருக்கும் என்று நம்புகிறேன். உண்மையாலுமே ஆண்டவர், அதான் இப்போ வெவ்வேறு முறையில் ட்ரை பண்ணுறாங்க தான். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அழகா கோயிலில் வந்து ஒளிபெருக்கி வழியாக இறை வார்த்தை வந்துட்டு மக்களுக்கு போகிறவங்க வர்றவங்க எல்லாரும் கேட்குற மாதிரி திருப்பாடல்கள் இருந்தோ அல்லது இறை விவிலியத்தில் பல பகுதியில் இருந்து எல்லாம் ரொம்ப செய்யப்பட வேண்டியது. அடுத்தது இந்த திருப்புகழ் மாலை திருவழிபாடை பற்றி சிந்தித்தோம். இப்போ நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஒரு உயிர் நாடி வந்து திருவழிபாடு. இந்த ஒரு திருவழிபாடை வந்து ஒரு சிஸ்டமாக அழகாக கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. திருச்சபை திருவழிபாட்டு ஆண்டு அப்படின்னு போட்டு ஒரு கால அட்டவணைக்குள்ள கிறிஸ்து மீட்பரை, அவரை கொண்டாடுவதை அப்படியே சைக்கிள் மாதிரி மீண்டும் மீண்டுமாக அப்படின்னு பிரித்து போட்டு கொடுத்து அந்த நம்மளுடைய திருவழிபாட்டு ஆண்டாய் நம்ம உணர்ந்து கொண்டாட அழைப்பு விடுத்திருக்கு. அதை பற்றி, அந்த ஆண்டு விளக்கத்தை பற்றி சொல்ல முடியுமா ஆண்டவரே? உண்மையாகவே இந்த புரிதல் எல்லா நம்பிக்கையாளருக்கும் இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு வழிபாட்டை தொடங்கியவர்கள். முன்னே இருந்தவர்களுக்கு அதனுடைய வித்தியாசம் இன்னும் நன்றாக புரியும். எல்லாரும் அறிந்தது போல நம்முடைய காலண்டர் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்குகிறது. திருவழிபாட்டு ஆண்டு திருவருகை காலத்தில் தொடங்குகிறது. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்குகிறது. வழக்கமாக டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அல்லது 2 நாட்கள் முன்பாக கூட அந்த ஆண்டை பொறுத்து தொடங்கும். முதலில் திருவருகை காலம், அதை தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு காலம், அதை தொடர்ந்து 2-3 சாதாரண காலத்தின் ஞாயிறுகள், பிறகு தவக்காலம், தவக்காலத்தை தொடர்ந்து பாஸ்கா காலம், பாஸ்கா காலத்தை தொடர்ந்து பெந்தகொஸ்தே பெருவிழாவுக்கு பிறகு சாதாரண காலம் என்று தொடங்கி கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தின் முதலாண்டாகும். இப்படி ஒரு நீண்ட நாட்களின் மொத்தத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றது, கிறிஸ்துவனுடைய பாடுகள், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு எல்லாம் கொண்டாடப்படுகிறது. இந்த கிறிஸ்து என்கின்ற அந்த மாபெரும்
இரண்டாம் ஆளாகிய சிவனாகிய சர்வேசனின் வாழ்வு அவருடைய மிகப்பெரிய மீட்பை கொண்டு வந்த அந்த சாதனை திருவழிபாட்டு ஆண்டிலே கொண்டாடப்படுகிறது. இதன் வழியாக மக்கள் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்று திரு அவை எதிர்பார்க்கிறது. இது ரொம்ப மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் தெரியுது ஆண்டவர். ஏன்னா பங்குல நாங்கள் பார்க்க முடியுது, அழகா திருவருகை காலம்னு உடனே இயேசு பிறப்பு பற்றிய ஒரு மனநிலை, ஒரு ஜாய்ஃபுல்லாக வந்துடுது. அதை வரவேற்கிற மனநிலை, அது கலர்லாம் மாறுறப்ப நம்ம மக்களுக்கு வந்துட்டு டக்குன்னு அதற்கேற்ற மனநிலை மாற்றமே வர்ற மாதிரி தெரியுது. இப்போ ஊதா கலரை பார்த்த உடனே ஒரு மனமாற்றம், தவக்காலம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. சிகப்பு கலர் உடுப்பு ஃபாதர் போட்டாவே இன்னைக்கு ஏதோ ஒரு வேத சாட்சி. இது ரொம்ப அழகாக இந்த பொருட்களோட, நம்ம உடையோட, நம்மளுடைய அலங்காரத்தோட எல்லாத்தோடையும் இணைந்த ஒரு கால அட்டவணையை நம்ம கொண்டு போகிறது. அடுத்தது அது ஒரு வாழ்க்கை சக்கரம் மாதிரி. பிறப்பிலிருந்து இயேசுனுடைய இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்பு, தூய ஆவியானவர், கடைசியில் இயேசுவே அரசர். அவருடைய போதனையெல்லாம் கேட்டுட்டு பா நீ தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு முடிக்கிற அந்த விதம், இதெல்லாமே தாய் திரு அவை ஒரு தாய் உள்ளத்தோட வழிபாட்டை வந்துட்டு சும்மா அட்ராண்டமாக செய்ய, நீ பாட்டுக்கு ஏதோ கொண்டாடாத, அர்த்தங்களோட கொண்டாடுங்கிறதுக்கு இது வழிகாட்டுவது ரொம்ப புரியுது ஆண்டவரே. இந்த திருவழிபாட்டு ஆண்டில் ரொம்ப மையமாக சொல்லப்படுது அந்த ஞாயிறு கொண்டாட்டம், சண்டே செலிப்ரேஷன். ஏன்னா ஆண்டவரின் நாள்னு சொல்கிறாங்க. அந்த ஞாயிறு கொண்டாட்டங்கிறது, ஏன்னா ஞாயிறு தோறும் திருப்பலிக்கு இதை ஏன் நம்மளுடைய திருச்சபை ஒழுங்குமுறையிலேயே கொண்டு வந்திருக்கு. இதனுடைய மையம், ஏன்னா அதையும் நம்ம 2ஆம் வத்திக்கான் சங்கம் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறது. அந்த சண்டே ஞாயிறு திருவழிபாட்டு ஆண்டவரின் நாளை பற்றி, உயிர்ப்பின் நாளுங்கிறதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்க. 7ஆம் நாளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் பழைய சட்டமே மிக தெளிவாக சொல்லியிருந்தது. அது முக்கியமாக முதல்ல ஓய்வு நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று, இந்த ஓய்வை பற்றி எல்லாம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம், அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி. இன்னொரு பக்கம் அது வழிபாட்டின் நாள், ஆண்டவருடைய அனைத்து மகத்தான காரியங்களுக்காகவும் நன்றி கூறுகின்ற நாள், இறை வார்த்தையை கேட்கின்ற நாள், மன்னிப்பு பெறுகின்ற நாள். இப்படி ஆண்டவரோடு உள்ள உறவை நெருக்கமாக்க பயன்படுத்தப்படுகின்ற நாளாகவும், இந்த புதிய ஏற்பாட்டில் மரித்த ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் எனும்போது அந்த உயிர்ப்பை கொண்டாடுகின்ற ஒரு நாளாக, மிக மிக முக்கியமாக இறை வார்த்தை கேட்கும் நாளாக, அப்பம் பிற்கும் நாளாக தொடக்கத்திலிருந்தே அது கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. ஞாயிறு எனும்போது ஆண்டவரோடு உறவை நெருக்கிக் கொள்ள, ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக ஆழமாக உறவிலே வளர இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று, அதற்காகத்தான் அந்த ஓய்வு நாள் புனிதமான நாள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளை புனிதப்படுத்துவது முக்கியமாக அந்த திருப்பலியில் முழுமையாக பங்கெடுப்பதன் வழியாக. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஞாயிறு திருப்பலிக்காக அர்த்தமுள்ள விதத்தில் செலவழிக்கப்படுகிற நேரம் வீணாகாது. சூப்பர் ஆண்டவரே. இப்போ இந்த திரு இசை அப்படிங்கிறது ஒரு தனி தலைப்பாகவே போட்டு கொடுத்துருக்குறாங்க திருவழிபாட்டில். ஏன்னா மனிதன் என்பவன் உணர்வும் உணர்ச்சியும் நிறைந்தவன், சும்மா அப்படியே மொனாட்டனஸாக இருக்க முடியாது. இசை என்பது திருவழிபாட்டில் ஒரு உயிரோட்டம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த திரு இசை பற்றி இந்த திருச்சங்கம் ஏன் தனியாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அது ஒரு இயலாக கொடுத்து அதை விளக்கி இருக்கிறாங்கல்ல, என்ன சொல்ல வராங்க? அந்த காலத்திலேயே நாம் கேள்விப்பட்டோம், புனித அகுஸ்தினார் ஒரு முறை பாடுபவன் இருமுறை ஜெயிப்பதற்கு. நாம் சொன்னது போல் திருவழிபாட்டினுடைய நோக்கமே ஜெயிப்பது தான். அந்த ஜெபத்திற்கு துணை செய்வது இந்த பாடல்கள். அந்த பாடல்கள் உண்மையாகவே இறைவனை நோக்கி உள்ளத்தை எழுப்ப வேண்டும். மக்களுடைய வாழ்வு முறையை நற்செய்தி அடிப்படையில் உருமாற்றம் செய்ய துணை புரிய வேண்டும். அதற்கேற்ற இசை நமக்கு தேவை. இசை தேவை என்பது முக்கியம். அந்த இசையை பொறுத்த மட்டில் ஒரு பக்கம் மக்களின் மனத்துக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், மக்களின் மனத்தை இறைவனிடம் திருப்ப வேண்டும். அங்கே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் புரியும் விதத்திலே அந்த இசையும் அமைய வேண்டும். சில நேரத்தில் இசை மட்டும் ஆர்கெஸ்ட்ரா போல சத்தம் அதிகமாக இருக்கும், வார்த்தைகள் என்னவென்றே தெரியாது சில நேரங்களில்.
என் திரைப்பட பாடல்களை பொறுத்தமட்டில் கூட பலர் சொல்லுவார்கள், அந்த காலத்து பாடல்களில் வார்த்தை புரிந்தது, இந்த காலத்தில் சத்தம்தான் கேட்கிறது, ஒன்றும் புரியவில்லை என்று சொல்கிறார்கள். அதே போல் திருவழிபாட்டிலும் அமைந்து விடக்கூடாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பங்கேற்பு, நாம் ஈடுபாட்டுடன் பங்கேற்க துணை புரிய வேண்டும். குறைந்த அளவு அந்த சரணத்தையாவது, முதல் 2 வரிகளையாவது எல்லா மக்களும் பாடுகின்ற விதத்தில் பாடல்கள் அமைய வேண்டும். இந்த பாடல்கள் ஏதோ ஒரு திரைப்பட பாடலை எடுத்துக்கொண்டு முன்னேயும் பின்னேயும் ஆண்டவரே என்று போட்டுவிட்டால் அது திருவழிபாட்டு பாடலாக ஆகிவிடாது. அர்த்தமுள்ள விவிலிய அடிப்படையில் இருக்கின்ற திரு அவையின் கோட்பாடுகளுக்கு உகந்த பொருத்தமான நல்ல பாடல்களை நாம் எல்லாரும் பாட வேண்டும். இதற்கெல்லாம் உண்மையாகவே கண்ணும் கருத்துமாக இருந்து திருவழிபாட்டு பயிற்சி இருக்க வேண்டும். அதை ஒன்று சேர்த்து கண்காணிக்க வேண்டிய திரு அவையின் தலைவர்கள் பாடுபட வேண்டும் என்பதை தெளிவாக இந்த கோட்பாடு கூறுகிறது. நம்ம மனித வாழ்க்கையோடு இந்த திருவழிபாட்டை திரு அவை ரொம்ப அழகாக இணைச்சி கொண்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் மன்றாடுவது, அதற்கான வழிபாடுகள்லாம் பேசணும். அடுத்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு உரிய விஷயங்கள் இசைங்கிறத பார்த்தோம். அடுத்தது மனிதனுக்குள்ளேயே கடவுளுடைய படைப்பில் இருப்பது கலை, திருக்கலை. எப்படி அந்த ஒரு சேகர் ஆர்ட் வழியாக எப்படிலாம் நம்ம இறை வழிபாட்டில் கலந்துக்கலாம். அடுத்தது நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் கூட, நம்ம திருவழிபாட்டில் பயன்படுத்துகிற பொருட்களுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த இடம், அது அமைப்பு, இதெல்லாமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக விளக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் ஆண்டவரே. உண்மைதான். முக்கியமாக கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். முக்கியமாக கோயில் உண்மையாகவே அது ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்து விடக்கூடாது. ஆண்டவரை எல்லாரும் வழிபட ஏற்ற இடமாக இருக்க வேண்டும் கோயிலுடைய அமைப்பு. இந்த நவீன காலத்தில் எவ்வளோ பேர் உண்மையாகவே அதில் மிகவும் புலமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை வைத்து அழகாக ஒரு ஆலயத்தை கட்டுவது. சில பேர் சொல்வார்கள், இவ்வளவு பணம் செலவழிக்கப்படுகிறதே ஆலயத்துக்கு என்று. ஆனால் ஆண்டவர் மீது உள்ள பக்தியை வெளிப்படுத்த அவர்கள் செய்கிறார்கள். கோயில்னு இருக்கும்போது உதாரணமாக அக்விஸ்டிக்ஸ் அங்கே உள்ள கோயிலுக்கு போகலாமே தவிர ஒன்றுமே கேட்காது என்று சில பேர் சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இறை வார்த்தை முழங்கப்படும் இடம் அதற்கேற்ற அமைப்பில் அழகாக அமைக்கப்பட வேண்டும், வார்த்தைகள் கேட்கும்படி அமைக்கப்பட வேண்டும் என்று இதெல்லாம். அதே போல் திருவழிபாட்டிலே பல்வேறு நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்று, உதாரணமாக பலிபீடம் முக்கியத்துவம், அது ஆண்டவர் இயேசுவையே குறிக்கிறது. அது ஒரே கல்லில் செய்யப்பட்டிருந்தால் மிகவும் நல்லது என்று சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரே திருப்பலியில் வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. நற்கருணை வழிபாடு கல்லில் இருந்தால் ஏன் இது வார்த்தை வழிபாடு முழங்கப்படும் இடமும் கல்லில் அமைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அர்த்தம் உண்டு. பிறகு நற்கருணை பலிக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள், உதாரணமாக இந்த பாத்திரங்கள், நற்கருணை பாத்திரங்கள், ஏதோ கண்ட பாத்திரங்களை, நற்கருணை பெட்டி, அதனுடைய தூய்மை, அழகு எனக்கு நினைவுக்கு வருகிறது. SMI சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி இம்மாக்குலேட் என்ற சபை, அன்னை தெரேசா சபையினரை போல அந்த நீல கலரிலே பார்டரோடு அவர்கள் உடை அணிந்திருப்பார்கள். அவர்களுடைய ஃபவுண்டர் பிஷப் மாரோ அவர்கள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. சிஸ்டர்ஸ், யூ ஆர் டேக்கிங் த vow ஆஃப் பாவர்ட்டி. டோன்ட் இம்போஸ் பாவர்ட்டி ஆன் ஜீசஸ். நீங்கள் எளிமையாக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள், ஆனால் நீங்கள் பீடத்திலே பயன்படுத்துகின்ற, அதை அலங்கரிக்க பயன்படுத்துகின்ற, நற்கருணை பெட்டிக்கு பயன்படுத்துகின்ற எல்லாம் அழகாக இருக்க வேண்டும், மிகச்சிறந்ததாக இருக்க வேண்டும். கடவுளின் மாண்பை நீங்கள் உணர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் தூய்மையாக வைத்திருங்கள். தூய்மை, அழகு, அதே சமயத்தில் பங்கேற்பு, இவை அனைத்திற்கும் ஆலயமும் சரி, ஆலயத்தில் இருக்கின்ற மற்ற அமைப்புகளும் சரி, பயன்படுத்துகின்ற பொருட்களும் சரி, இதை நாம் மனத்திலே கொள்ள வேண்டும். சில நேரத்தில் தூய்மையற்ற, கிழிந்து போன, நல்ல உணர்வை ஏற்படுத்தாத இத்தகைய சில காரியங்கள் நடக்கும்போது, ஆலயம் தூய்மையாக இல்லாத போது வழிபாடு உண்மையாகவே அவர்கள் மதிக்கவில்லை என்றாகிவிடுகிறது.
உண்மையிலுமே அப்போ நம்ம திருவழிபாட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள் நம்ம எப்படி வச்சுருக்கோங்கிறத வச்சு நம்ம கடவுளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றோங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியுது ஆண்டவரே. அப்படி பார்க்குறப்ப நம்ம கத்தோலிக்க திருவை வந்து அடையாளங்களை பயன்படுத்தி வழிபாட்டிற்கு துணையாக வச்சிருக்கு. அதுதான் நம்ம வந்துட்டு பார்க்க முடிகிறது. மெழுகுதிரி நம்ம ஆலயத்து பீடத்தில் வைக்கிறது முதற்கொண்டு, சுரூபங்கள் வைப்பது முதற்கொண்டு, இது எல்லாமே ஜெபிப்பதற்கு இறைவேண்டலுக்கு துணையாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து நம்ம வந்து சிலை வழிபாடு செய்கிறோம், சுரூபத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க, படத்தை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. ஆனால் அந்த ஓவியங்கள், இயேசுனுடைய பாடுகளை பற்றி ஓவியங்கள், இதெல்லாம் வந்து மனதிற்கு ஆண்டவரை நினைவுபடுத்துகிறது. பாடுகளை ஜெபிக்க துணையாக இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா ஆண்டவரே? ஆமாம், ஒவ்வொரு அடையாளமும் ஒரு பாடத்தை நமக்கு புகட்டுகிறது. பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கத்தோலிக்க திரு அவையினரை மற்றவர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு. நாமும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில் ஒரே கடவுளை நம்புகிறேன் என்று தான் சொல்லுகிறோம். இருந்தாலும் கூட சில படங்கள், ஓவியங்கள், ஏன் சுரூபங்கள், இவற்றை வைத்து சிலை வழிபாடு செய்வதாக நம்மை குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் பல முறை கேட்பது, நீங்கள் சிலுவை கூட வைத்திருக்க மாட்டீர்களா என்று. அந்த சிலுவையும் உங்களுக்கு தேவையில்லையே. சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவரோட தியாகம் உண்மையாகவே நினைவுக்கு வருகிறது தானே. சிலுவை மட்டும் இருக்கலாம், மற்ற உருவங்கள் வேண்டாம், சிலுவையும் ஒரு உருவம் தானே என்று நான் கேட்பதுண்டு. அது இருக்கட்டும். அதே போல் நாம் பயன்படுத்துகின்ற அத்தனையும் நமக்கு, இப்போ மெழுகு திரி கூட எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. முக்கியமாக நம்முடைய உயிர்ப்பு பாஸ்கா திருவிழிப்பிலே பாடுகிறோமே, எப்படி அந்த மெழுகுத்தி உருவாக்கப்படுகிறது. இது ஆண்டவர் ஒளி கொடுப்பதை காட்டுகிறது. அது அழிந்தாலும் ஒளி குறைவுபடுவதில்லை என்றெல்லாம் பார்க்கும்போது மெழுகுத்திரையினுடைய அர்த்தம் நமக்கு புரிகிறது. அதே போல் மலர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை காட்ட. தூபம் போல் என் ஜெபம், ஆண்டவரே உம்மை நோக்கி எழுபட்டு. ஒவ்வொரு திருவழிபாட்டில் நீங்கள் சொன்னது போல பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அது குறித்து காட்டுகின்ற ஒரு நல்ல பாடம் இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு விளக்கங்களோடு கூடிய இந்த திருவழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையிலே பயனுள்ளதாக மாறணும். வெறும் வழிபாடாக போயிடக்கூடாது, அந்த வழிபாடெல்லாம் வாழ்வாக மாறணும். ஆனால் வாழ்வுக்கு வழிபாடு வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆண்டவரே. இந்த யூபிலி ஆண்டில் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய கொள்கை திரட்டு திருவழிபாடை திருத்தந்தை வாசிக்க சொல்லியிருக்கிறாருன்னா எவ்வளோ அர்த்தம் இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் இந்த யூபிலி ஆண்டில் மக்களுக்கு நிறைவாக இந்த திருவழிபாடை பற்றி ஒரு எப்படி ப்ராக்டிக்கலாக அவங்க என்னென்ன விஷயங்கள் ட்ரை பண்ணலாம், எப்படிலாம் கொண்டாடலாம், எப்படிலாம் அதை வாழ்வாக மாற்றலான்னு சொல்லுங்கள். பங்கு அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் முக்கியமாக திருவழிபாட்டு குழு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே சில பங்குகள் இருக்கின்றன. நிச்சயமாக அவை செயல்பட வேண்டும். பேப்பரில் மட்டும் இருந்தால் போதாது, செயல்பட வேண்டும் என்பது பரிந்துரைக்கிறேன் நான். அடுத்தது, ஏற்கனவே நம்ம பார்க்குறோம் நம்முடைய தமிழகத்தில் அன்பியம் நிறைய மறை மாவட்டங்களில் பங்குகளில் இருக்கிறது என்பதை பார்க்குறோம். ஒவ்வொரு அன்பியத்திற்கும் பிரித்து கொடுத்து இப்படியெல்லாம் திருவழிபாட்டை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுங்கள் என்று உண்மையாகவே கொண்டாடுகிறார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் கூட பார்த்தேன், சில பங்கு தந்தையர்கள், அருள் பணியாளர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார்கள். ஒரு சைக்கிள் முடிந்த பிறகு ஒரு 15 வாரம் 15 அன்பியம் கொண்டாடிய பிறகு கடந்த 15 வாரங்களில் மிக திறமையாக இதை நடத்தியவர்கள் என்று. போட்டிக்காக அல்ல, அர்த்தமுள்ள விதத்தில் எல்லாரும் பங்கேற்பு. எதை மனத்தில் கொள்ள வேண்டும்? இப்போ நிறைய பேர் பங்கேற்றார்களா? அழகாக இருந்ததா? தூய்மையாக இருந்ததா? மனம் இறைவனிடம் எழும்ப துணையாக இருந்ததா? இவை எல்லாவற்றையும் கூட ஆய்வு செய்து பங்கேற்பது இப்படி முன்னேற்ற பாதையிலே வழிநடத்துவது. நான் சொன்னது போல் தயாரிப்பு அதற்கு முக்கியம். மறைக்கல்வி, இதற்காக நாம் மக்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது தயாரிப்பு. பிறகு ஆய்வு, நாம் எங்கே தவறு செய்தோம் என்பதை குறித்து. இப்படியெல்லாம் நாம் ஈடுபாட்டோடு பங்கேற்க திருப்பலியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு அருள் அடையாளத்திற்கும் உண்மையான தயாரிப்பு இருக்க வேண்டும். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். மேலை நாடுகளில் எடுத்துக்காட்டாக ஒரு திருமுழுக்கு பெற வேண்டும் என்றால் சில இடங்களிலே மறைக்கல்வி பெற்றோருடைய வீட்டிலே தான் இருக்கும். போய் 1 மணி நேரம், ஜெர்மனியிலே நான் பார்த்துருக்கிறேன், நானே கூட போயிருக்கிறேன், திருமுழுக்கு கொடுப்பதற்கு முன் அதனுடைய விளக்கம் நீங்கள் செய்ய வேண்டியது. இப்படி ஒவ்வொரு அருள் அடையாளத்துக்கும் தயாரிப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பேர் தயாரிப்பு அந்த வழிபாடு நடக்கும்போது தான் செய்வது. எடுத்துக்காட்டாக
நம்பிக்கையாளர் மன்றாட்டை என்னுடைய மறையுரையின் போது எழுதுவது சில பேர் படிப்பதற்காக. மறையுரை அவர்களுக்கு தேவையில்லை என்பது போல. நான் சொல்வேன், திருடன் வந்த பிறகு 8 நாள் கழித்து நாய் குழைத்ததாம், என்ன பிரயோசனம்? முன் தயாரிப்பு, கொண்டாட்டம், மாதத்திற்கு ஒரு முறை ஆய்வு, இப்படியெல்லாம் எல்லாரும் ஈடுபட்டு அர்த்தமுள்ள விதத்தில் அருள் அடையாளங்களை, அருள் வேண்டல் குறிகளை, குழு ஜபத்தை இப்படியெல்லாம் உண்மையாகவே நன்றாக கொண்டாடி ஆன்ம வாழ்வு, அன்பு வாழ்வு மேம்பட திருவழிபாடு துணை புரிய வேண்டும். உண்மையாலுமே இந்த யூபிலி ஆண்டுக்கு திருவழிபாடு என்ற இந்த கொள்கை திரட்டின் வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றையும் அழகாக பிட்டு வச்சுருக்கீங்க. நிச்சயம் இதை கேட்ட மக்கள் நாங்கள் அனைவருமே பயனுள்ளதாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி இவ்வளோ நேரம் உங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்ததற்கு அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அன்பு மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, பாருங்கள், திருவழிபாடு நேற்று இறை வெளிப்பாடுன்னு பார்த்தோம். கடவுள் தன்னை வெளிப்படுத்தியது மனிதனோடு நண்பனை போல உறவு கொள்ள, தன்னை புரிந்து கொள்ள, அன்பு செய்யன்னு. அந்த கடவுளை புரிந்து அன்பு கொள்ள வெளிப்படுத்துவதற்கு தான் திருவழிபாடு. இந்த திருவழிபாடு வழியாகத்தான் நாம் இறைவனை அன்புறவு கொள்கிறோம், பல்வேறு விதங்களில் அன்புறவு கொள்கிறோம். அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். அதனுடைய உச்சம்தான் நற்கருணை கொண்டாட்டம். நம்ம கத்தோலிக்க திரு அவை ஒவ்வொரு உறுப்பினருக்குமே அருளடையாளங்கள் இதெல்லாமே எவ்வளோ முக்கியம், அதை எப்படி அர்த்தமுள்ளதாக கொண்டாடணும், தயாரிப்போடு கொண்டாடணும், முழு ஈடுபாட்டோடு பங்கெடுக்கணும், எல்லாத்தையுமே பார்த்துருக்குறோம். இந்த திருவழிபாடு எல்லாம் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து கடவுளை மகிமைப்படுத்துது. பல நேரத்தில் பார்த்திங்கன்னா திருவழிபாட்டு பேர்லேயே டிவிஷன், நிறையா பிளவுகள். நான் தான் இதை செய்வேன், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த இனத்துக்கு தரக்கூடாது, அந்த மக்களுக்கு தரக்கூடாது என்று வேறுபாடுகள் வருகிறது. இந்த யூபிலி ஆண்டில் எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிக்கிறோம். அந்த யூபிலி ஆண்டினுடைய லோகோ லட்சணையை மறந்துடக்கூடாது. எல்லாரும் ஒருங்கிணைந்து பயணிக்கின்றோம். இந்த திருவழிபாடும் அப்படி தான். எல்லாரும் இணைந்து பங்கு யாருக்கா ஒருத்தருக்கு நோயிட்டு இருந்தாலும் அது எல்லாரும் இணைந்து அவருக்காக ஜெபிப்பது போல தான். ஆகவே திருவழிபாட்டை மிக அர்த்தமுள்ளதாக தனிநபர் கொண்டாட்டமாக மட்டுமில்லாமல் சமூக கொண்டாட்டமாக நம்ம எல்லாரும் அன்புறவோடு கொண்டாட இந்த யூபிலி ஆண்டில் முயற்சி செய்வோம். நிச்சயம் இந்த திருவழிபாடு என்ற கொள்கை திரட்டு நமது வாழ்வாக மாறும். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இதோ திருவழிபாடு என்ற இந்த அற்புதமான கொள்கை திரட்டு விளக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த அமர்விலே 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அடுத்த கொள்கை திரட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி.